ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சீட் ரன் ரைட் பிக்கப் கேர்ள்ஸ் அண்ட் அட்டென்ஷன் அப்படின்ற ஜாப்பனீஸ் சீரிஸோட எபிசோட் 21 தான் இன்னைக்கு கனடாவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டோரி அண்ட் எபிசோட வழக்க போல வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றதால வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இந்த எபிசோட டீட்டெயில்ஸை என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அதை பிற்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ கமெண்ட்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு பிடிச்சதா மட்டும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த சீசன் 4 கம்ப்ளீட் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு எபிசோடு தான், அதை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த சீசன் 4 கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த அனிமையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சீசன் 4 பற்றியும் இந்த அனிமையை பற்றியும் தென் என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பற்றியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். தென் அது மட்டும் இல்லாமல் போன எபிசோடில் ஒரு பூனை நெருப்பில் காமிச்சிட்ருப்பேன். ஸோ அது ஏன் நெருப்பில் காமிச்சிட்ருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோ எண்ணில் சொல்கிறேன். ஸோ அதனால் லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இப்போ நம்ம பேசி டைம் மிஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக இன்னைக்கு கடையில் போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இஸ் இட் ரன் ரைட் பிக்கப் கேர்ள்ஸ் அண்ட் அட்டென்ஷன் சீசன் 4 அண்ட் எபிசோட் 21. ஸோ போன எபிசோடில் அந்த கொலாசியத்தை டிஸ்ட்ரே பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நம்பரையோ தூக்கிட்டு ஒரு ப்ளூ ஏரியாவை ரீச் பண்ணியிருப்பான். அந்த இடத்துல வாட்டர் சோர்ஸ் இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற வாட்டரை குடிக்கலான்னு சொல்லி இவங்க 2 பேரும் போகும்போது அப்போ நம்ம ஹீரோ திடீர்னு மயக்கப்பட்டு அந்த தண்ணியில் விழ போகிறான். அப்போ நம்ம ரியோனை காப்பாற்ற போக 2 பேருமே இப்போ தண்ணியில் விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரியோனை ஹீல் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற தண்ணியை அவனுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்குறா. ஸோ அப்படி குடிச்சதுக்கப்புறம் அவன் ஓரளவுக்கு கியூர் ஆயிடுறான். தென் இப்போ இவங்க 2 பேரும் தண்ணியில் விழுந்துட்டாங்க அப்படின்றதால இவங்க 2 பேர் ட்ரெஸ்ஸு ஈரமாக இருக்குது. அட் த சேம் டைம் அந்த இடம் வர சில்லுன்னு இருக்குது அப்படின்றதால நம்ம ஹீரோவை மேட்சுக்கு யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஃபயரை கிரியேட் பண்ணியிருக்கான். இந்த பக்கம் நம்ம ரியோ ஈரமாக இருக்கிற ஒரு ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஃபயரை கிரியேட் பண்ண சொன்னதே நம்ம ரியோ தான். பட் அப்படி இருந்தாலும் அப்படி கிரியேட் பண்ண சொன்னதுக்காக என்ன மன்னிச்சது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா இந்த மேஜிக் அப்படின்றது யூசர்ஸோட எனர்ஜியை கன்சியூம் பண்ணும். ஸோ அதை சீசன் 1 ஆல்ரெடி காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ அவன் பவர் கிடச்சதுமே டஜனுக்குள்ளே போய் அவன் ஃபயர் பால் மேட்சில் யூஸ் பண்ணி டயர்டாகி கீழே உள்ளது எல்லாத்தையுமே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி மேஜிக் யூஸஸோட எனர்ஜி கன்சியூம் பண்ணோம் அப்படின்றது நம்ம ரியாக்கு தெரியும். அதனால் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் தேவையில்லாமல் அவன் மேஜிக்கை யூஸ் பண்ண வச்சு அவன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி தான் அவள் வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. அட என்னங்க இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்குறீங்க? சொல்லப்போனால் நான் தான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் தண்ணி லெவலில் போய் தான் நீங்கள் என்னை தாங்கி பிடிக்க வந்து நீங்களும் தண்ணியில் விழுந்து உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடுச்சு. இதில் உங்கள் தப்புலாம் எதுவும் இல்லை, எல்லாமே என்னோட தப்பு தான். அப்புறம் இந்த ஃபயரை கிரியேட் பண்ணுறதுக்குலாம் பெருசாக எனர்ஜிலாம் வேஸ்ட் ஆக போகிறதில்ல. ஸோ அதனால அதை நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. சரி, அதை விட இப்போ அது பிரச்சனை இல்லை. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம ட்ரெஸ் காயிற வரைக்கும் முடிச்ச அளவுக்கு நம்ம பாடியை நம்ம ஃபார்மாக வச்சுக்கணும். இல்லைனா நம்ம குளிர்லேயே சேர்த்துருப்போம். என்னால் தான் நம்ப முடியல. டென்ஷனுக்குள்ளே எனக்கு 2 டிஃப்ரெண்ட் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். இது எனக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரியோ ஒரு பக்கம் ஷையாக நின்றுக்கிட்டு இருக்கேன். மிஸ் ரியோ, பேசாமல் இதை நீங்களே போட்டுக்கோங்களேன். கீழே பெல் எனக்கு இது பண்ணா. சொல்லப்போனால் உனக்கு தான் நிறைய அடிபட்டிருக்கு. ஸோ உடம்பு தான் பாவமாக இருக்கணும். அதனால் இதை நீ போட்டுக்கிறது நல்லது. அதனால நீ இதை போட்டுக்கப்பா. இல்லை ரியோ, எனக்கு இது வேண்டாம், இதை நீங்களே போட்டுக்கோங்க. இல்லை பேல், எனக்கு இது வேண்டாம். இல்லை ரியோ, எனக்கு இது வேண்டாம். நான் தான் சொல்கிறேன்ல பேல், எனக்கு இது வேண்டாம், நீயே வச்சுக்கோன்னு. அவள் திரும்பி நம்ம ஹீரோவை பார்க்க அவனை பார்த்து ஸ்டைலில் அவள் திரும்பி நின்றுக்கிறா. மிஸ் ரியோ, இப்போ நான் கண்ணை முடிட்டு தான் வரேன், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை மேலே கோட்டை போட்டுட்டு போக தேங்க்ஸ் பேல், பரவாயில்ல இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஹாலுக்கு ஒரு பக்கமாக திரும்பி உட்காந்துட்டு இருக்காங்க. நடுவில் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கி. பட் என்ன தான் இவங்க திரும்பி உட்காந்துட்டு இருந்தாலும் நம்ம ரியோ ஒரு பொண்ணு, அதுலேயும் இப்போ அவள் ட்ரெஸ் இல்லாமல் தான் இருக்கா. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் பக்கத்தில் வர பையன் இருக்கும் போது ட்ரெஸ் இல்லாமல் இருக்காமே அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது. எந்த அளவுக்கு இந்த நிலைமை மோசமாக இருக்குது அப்படின்னா, ஒரு வாட்டி நம்ம ஹீரோ அவள் குளிக்கிறத மறைஞ்சிருந்து பார்த்துருப்பா. கொஞ்சம் விட்டுருந்தா அன்றைக்கே அவள் இவனை போட்டு தள்ளியிருப்பா. ஜஸ்ட் மிஸ்ஸாக நம்ம ஹீரோ தப்பிச்சிட்டான். ஸோ அப்படி அவன் பார்த்ததை விட இப்போ இருக்கிற நிலமை ரொம்ப மோசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ எதாத்தமான திரும்பி பார்க்க அதை நம்ம ஹீரோ பார்த்துடவோ அச்சோ மனுஷனையோ நான் பார்க்கல. சில பேர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லப்போனால் நான் தான் அவங்ககிட்ட மனைவி கேட்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம 2 பேரும் கூச்சப்படுறதுக்கான இடம் இல்லைன்னு எனக்கு தெரியும். பட் எனக்கு தான் கொஞ்சம் எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது. ஒரு நிமிஷம், இந்த இடத்துல மோன்ஸ்டர்ஸ் எதுவும் இல்லை, நாங்கள் 2 பேர் மட்டும் தான் தனியாக இருக்கோம். ஸோ அதனால் நான் அவகிட்ட கேட்க வேண்டிய விஷயத்த ஃப்ரீயாக கேட்க முடியும். மிஸ்டர் குரோனால், நான் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், அதுக்கு நீங்கள் ஆனஸ்ட்டாக பதில் சொல்லுவீங்களா? கடிப்பறியோ தாராளமாக கேளுங்க. அது என்னென்னா, அந்த கொலாசியத்தில் எதுக்காக திரும்ப நீ என்னை காப்பாற்ற பார்த்தேன்? ஏன்னா கொஞ்சம் தப்பு நடந்திருந்தாலும் நான் 2 பேரும் அங்கேயே சேர்த்துருப்போம். ஒருவேளை உனக்கு இந்த கொலாசியத்துக்கு கீழே இதை மாதிரி இடம் இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி உனக்கு தெரியுமா? அதனால தான் என்னை காப்பாற்ற வந்தியா? கிளறியோ, எனக்கு இப்படி ஒரு இடம் இருக்கிறதே தெரியாது. இது தெரியாதனா அப்போ இதுக்காக காப்பாற்ற வந்தேன். கொஞ்சம் விட்டு தான் நம்ம 2 பேரும் சேர்த்து போயிருப்போமே. எனக்கு தெரியும், பட் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என் கூட இருக்கிறவங்க சாகக்கூடாது. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் உங்களை காப்பாற்ற வந்தேன் அப்படின்னு சொல்லி
நம்ம ஹீரோ சொல்லவும் அப்போ நம்ம ரியோ அவங்க அண்ணன் பார்க்கும்போது அவன் சொல்கிறது உண்மை தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். ஸோ இப்படி நம்ம ரியோ அவன் ஆஸ்ட்ரியா ஃபேமிலியில் இருக்கும்போது எதை மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாலோ அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்கிட்ட அவளோட பழைய கதையை சொல்லலாம்னு சொல்லி முடிவு பண்ணுறான். மிஸ்டர் கொனால், நீங்கள் ஆசைப்பட்டா என்னை பற்றின உண்மைக்கும் ஆஸ்ட்ரியா ஃபேமிலிக்கு என்னாச்சு அப்படின்றதையும் நான் சொல்லலான்னு இருக்கேன். உங்களுக்கு அது ஓகேப்பா? கண்டிப்பாக தாராளமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை கேட்க தயாராக இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ரியோ அந்த ஆஸ்ட்ரியா ஃபேமிலிக்கு என்னாச்சு, அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இறந்து போனாங்க, அதுக்கப்புறம் எத்தனை பேரை கொலை பண்ணா அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ இப்படி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்னை விட்டு போனாங்க, நானும் இப்படி ஆகிட்டேன். அதனால தானா? ஓ அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக அவங்க உயிரை கொடுத்துருக்காங்கன்னு உண்மையிலேயே அது ஆசம்தான். ஸோ அலிஸோ மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் மேலே நிறைய அன்பு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை மாதிரி ஒரு டம்மியாலேயே நீங்கள் சாக போகிறீங்க அப்படின்றத ஏற்றுக்க முடியல. உங்கள் மேலே நிறைய பாசம் வச்சுருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸால் மட்டும் நீங்கள் சாகிறத எப்படி ஏற்றுக்க முடியும்னு நினைக்கிறீங்க. அதனால தான் அவங்க உயிரை காப்பாற்ற அவங்க உயிரை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க தேக்கத்துக்காக நீங்கள் ஃபார்னரியோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவகிட்ட சொல்கிறான். ஸோ இத்தனை நாள் அவக்குள்ளே பூட்டி வச்சுருந்த எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஹீரோ கிட்ட கொட்டிட்டா. அதனால இப்போ அவள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஆனால் இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இப்போ அவள் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதால இந்த இடம் சிதுன்னு இருக்கிறதால இப்போ அவள் உடம்பு வர ஐஸ் மாதிரி இருக்குது. அவள் வரக்குள்ள நடுங்கிட்டு இருக்கா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கு தெரியல. ஏய் மிஸ்டர் பெல், நீங்கள் தப்பாக நினச்சிக்கலாம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? தாராளம் வரையும் கேளுங்க. அது என்னென்னா, நம்ம 2 பேரும் பேசாமல் ஸ்கின் கனெக்ட் வச்சுக்கலாமா? தாராளமா. எதை ரியோ நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதா தான் ஏதோ தப்பாக விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி சொல்கிறீங்களா? அது என்னென்னா, கிட்ட ரொம்பவே சில்லுன்னு நிற்கிறதால ரொம்பவே குளிருது. ஸோ நமக்கு வர வழியில் நம்ம சேஃபாக இங்கேருந்து வெளியே போனோம் அப்படின்னா இதை பண்ணிதாகணும். இதை பாரு பெல், நம்ம வெக்கப்படுறதுக்கெல்லாம் இது டைம் இல்லை. நமக்கு இதை தவிர வேறு வழியும் இல்லை. அதனால் சொல்கிறத புரிஞ்சுக்க பெல், இதை நம்ம பண்ணிதாகணும். இல்லை ரியோ, அது ஏன்னா நான் ஒரு பையன், நீங்கள் ஒரு பொண்ணு, அப்புறம் இதில் நீங்கள் வேறு ஹெல்ப் வேறு எப்படி? இதை பாரு பெல், அதை நினச்சலாம் கவலைப்படாத. எங்களை மாதிரி ஹெல்ப்ஸ் எமர்ஜென்சி டைமில் என்ன ஹெல்ப் பண்ண பார்க்க. அதனால் எனக்கு இது ஓகே தான். உண்மையாப்பா? ஓ உண்மையாதான். பட் இருந்தாலும் ஒரு சின்ன கண்டிஷன். நீ என் பக்கத்தில் வரும்போது தப்பான எந்த ஒரு தாட்ஸும் மைண்டில் ஓடக்கூடாது. அப்புறம் இந்த ப்ராசஸில் நீங்கள் தெரியாதனமாக எங்கேயாவது கை வைக்க போய் நான் கோவத்தில் உங்களை பலார் நிறையறதுக்கும் லைட்டாக குத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கே. எது குத்துவீங்களா? இல்லை லைட்டாக தான். ஆனால் அதுக்காக நீங்கள் என்னோட பாடிக்கெல்லாம் வாங்கிடுவீங்கன்னு நான் சொல்ல வரல. பட் என்னதான் இருந்தாலும் நான் ஒரு பொண்ணு, நீங்கள் ஒரு பையன், அதை தான் அப்படின்னு சொல்லி நான் ரியோ சரியாக பேசிகிட்டு இருக்கேன். அப்போ பேசுகிறத பார்த்து நம்ம ஹீரோ சிரிக்க ஆரம்பிச்சிடா. மிஸ்டர் பெல், நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, நீங்கள் வெக்க பக்கத்தை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக வந்துடுச்சு, அவ்வளோதான். சரி ஓகே, அதை விடுங்க. இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறீங்க? அதுலேயும் இப்போ நம்ம வேறு ட்ரெஸ் இல்லாமல் இருக்கோம். அதான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. மிஸ்டர் பெல், எனக்கு இது ஓகே தான் அப்படின்னு சொல்லி நம்ம ரியோ மேலே அந்த ஜாக்கெட்டை கீழே போட்டு நிற்கிறா. ஸோ நம்ம ஹீரோவும் மெதுவாக கிட்ட வந்து அவளை கட்டி படிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஜாக்கெட்டை எடுத்து அவங்க மேலே போட்டு அவங்க 2 பேரையும் கவர் பண்ணிக்கிறான். மிஸ் ரியோ, இப்போ நீங்கள் ஓகே தானே? ஓகே தான், இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. மிஸ் ரியோ, ஆனால் நீங்கள் இவ்வளோ ஷார்ட்டாக இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. எது ஷார்ட்டாக இருக்குண்ணா? ஆனால் உன்னை விட ஷார்ட்டாக இருக்குதுன்னு எனக்கு தோணுச்சே. எனக்கு தெரியும், ஆனால் நான் அதை மென்ஷன் பண்ணல. அதை மென்ஷன் பண்ணலையா? அப்போ வேறு எதை மென்ஷன் பண்ண? அது இப்போ எதுக்குங்க அதெல்லாம் விடுத்தலுங்க, ஃப்ரீயாக விடுங்க. இல்லை, நீ சொல்லியாகணும். ஒழுங்கா சொல்லு, என்ன மென்ஷன் பண்ண? நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கீங்க, உங்கள் ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அப்புறம் நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. பெல், நீ ரொம்ப போய் சொல்கிற. கீழேங்க, உண்மை தான் சொல்கிறேன். சரி, அது விடுங்க ரியோ. நம்ம இங்கேருந்து போனதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறதா இருக்கீங்க? வெல், முதல்ல நான் இங்கேருந்து போனதுக்கப்புறம் மாமாமையாக சமைச்சு வச்ச சாப்பாடை ஃபுல்லாக சாப்பிட்லான்னு இருக்கேன். அப்படியா? அப்போ நானும் கூட வரேங்க. இல்லை, எனக்கு முடியல. சீரும் மற்றவங்களுக்கு என் மேலே செம கோவத்தில் இருப்பாங்க. அதனால அவங்க திட்டத்தை நான் வாங்கிறதுக்கு தயாராக இருக்கணும். சரி வெல், நீ என்ன பண்ணுறதா இருக்க? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்றா சேர்ந்து என்னோடய கார்டை சேஃப்டியாக மீட் பண்ண போகிறேன். நானும் உங்களை மாதிரி தான். எனக்கும் என்னோடய ஃபேமிலி ரொம்பவே ஸ்பெஷல். அதனால நான் அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்கிறான். தென் அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் அந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறீங்க. அப்படி ரெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ அங்கேருந்து கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. இது பக்கம் நம்ம யோவாவை கால் மேலே ஈலிங் மேட்சுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா இப்போதைக்கு அவங்க ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால தான். ஆனால் அவள் ஈலிங் மேட்சுக்கு அவள் காலை கம்ப்ளீட்டாக சரிப்படுத்தலை. இப்போதைக்கு அவளால் நடக்க முடியும், அவளை தான். ஸோ அந்தளவுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கு. சரி பெல், இப்போ நம்மக்கிட்ட எதுவும் ஃபுட் சப்ளை இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இங்கேருந்து வெளியே போகிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சாகணும். ஸோ அதனால் சீக்கிரமாக ரெடியாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியோ ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கா. இது பக்கம் நம்ம ஹீரோ அவன் அடிப்பட்ட கையை பார்க்கும்போது
அவன் கை நடுங்கிட்டு இருக்கு. பட் என்னதான் இதை அவன் நோட் பண்ணியிருந்தாலும் இதை நான் ஒரு கிட்ட சொல்லாமல் மறைச்சதான். ஏன்னா அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் அந்த ஃப்ளோரை விட்டு வெளியே போகிறதுக்கான வழியை தேடி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கிற வழியில் நெட்டில் ஒரு ஃப்ளவரை பார்க்குறீங்க. ஆக்சுவலாக இந்த ஒயிட் பிளேஸில் ஃப்ளவர்ஸ்லாம் வளரும்னு சொல்லி ஈவன் கீழே கூட மென்ஷன் பண்ணதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இந்த ஃப்ளவரை பார்க்குறீங்க. நம்ம ஈவோ அந்த ஃப்ளவரை எடுத்து பார்த்துட்டு இந்த ஸ்மெல் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஈரவியை ஸ்மெல் பண்ண சொல்கிறேன். நம்ம ஈரவோ அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமா இவங்க அங்கேருந்து கிளம்பி அங்கேருந்து வெளியே போட்டுக்கான வழியை தேடிட்டு இருக்கீங்க. அதே சமயத்தில் அந்த வழியை அந்த மேப்லேயும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபைனலாக இப்போ அவங்க ஒரு இடத்த ரீச் பண்ண அந்த இடம் டெட் எண்டாக இருக்குது. சரிடா இது டெட் எண்டாக இருக்குது, இப்போ நம்ம எப்படி வெளியே போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த இடத்தையே பார்த்துட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல டாப் கார்னரில் பர்பிள் கலரில் கிறிஸ்டல் மாதிரி வித்தியாசமாக இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு அதை பிரேக் பண்ண சொல்கிறேன். அதை நம்ம ஹீரோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் இவங்க அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. மிஸ்டர் பெல், இந்த 37th ஃப்ளோரில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு தெரியலையே. எனக்கும் தெரியல. ஆனால் மிஸ் ரியோ, இந்த இடத்துல நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கிறத என்னால் சென்ஸ் பண்ண முடியுது. அதுக்கு என்னாலையும் சென்ஸ் பண்ண முடியுது. ஆனால் அப்படி இருந்தோ இதை இடைக்க இவ்வளோ அமைதியாக இருக்குன்னு எனக்கு சுத்தமாக புரியல. சரி ஓகே வா போவோம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி வெளியே வந்து பார்த்தா அப்போ அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு டனல் இருக்குது. மிஸ் ரியோ அங்கே பாருங்கள். அது எஸ் அதே தான். இதை செவத்தோட கலரை வச்சு பார்க்கும்போது ஐ திங்க் இது 4th ரிங்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம 4th ரிங்கோட எங்கே தான் இருக்கும். ஸோ அந்த டனலை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து 5th ரிங் தான். அந்த 5th ரிங்கை வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக நம்ம 36th ஃப்ளோர் டனலை ரீச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சேஃபாக இங்கேருந்து வெளியே போயிடலாம். அதிர்ஷ்டவசமாக இந்த இடத்துல எந்த ஒரு மோசனும் இல்லை. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இங்கேருந்து வெளியே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அது வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இதை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருந்தா அப்போ திடீர்னு அவங்க ஏதோ ஒருத்தர் சென்ஸ் பண்ணி ஷாக் ஆகி நிற்கிறாங்க. பெண் உன்னால் அதை ஃபீல் பண்ண முடியுதா? ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் இந்த இடத்துல எந்த ஒரு மாற்றம் இல்லையே. அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி எங்களை சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வெளியே வந்து பார்த்தா திடீர்னு மேலேருந்து ஒரு மான்ஸ்டர் கை வந்து விழுது. எதாவது இருக்குன்னு சொல்லி இவங்க மேலே பார்த்தா மேலேருந்து ஒரு மான்ஸ்டர் இவங்களை அட்டாக் பண்ண வருது. இவங்களும் அந்த அட்டாக் வந்து டேச் பண்ணுறாங்க. ஸோ இவங்களை அட்டாக் பண்ண மான்ஸ்டருக்கு என்னென்னு பார்த்தா அது அந்த ஜெகர்நட் தான். இது ஜெகர்நட்டா? அதுவும் இங்கேயா? அப்படின்னா நாங்கள் இங்கே வருவோம்னு தெரிஞ்சு அது எங்களுக்காக இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். இது இந்த இடத்துக்கு வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலையே. ஒரு நிமிஷம், அதோட ரைட் ஹேண்ட். ஆனால் அதை தான் நான் விட்டுட்டேனே. அப்படி இருக்கும்போது அதுக்கு எப்படி ரைட் ஹேண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருந்தா அந்த ஸ்மோக்கில் விலகினதுக்கு அப்புறம் பார்த்தா அவள் இன்னும் பயங்கரமாக ஷாக் ஆகுறான். இது பிளாக் ஷீப்பா? அப்படின்னா இது மான்ஸ்டர் சாப்பிட்டு அதை அப்கிரேட் பண்ணிக்கிச்சா? ஆனால் இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு இருக்க. அப்போ அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோவை அதை கூட ஃபைட் பண்ண போகிறான். அப்படியே அந்த அட்டாக் வந்து டேச் பண்ணி அடியில் கொண்டு போனேன். அடியிலையும் கல்ச்சி போட மாண்டவோட இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் இன்னும் ஷாக் ஆகுறான். ஆக்சுவலாக இந்த ஜெகர்நட் இது வரைக்கும் நம்ம ஹீரோ ஃபைட் பண்ண ஸ்பாட்டைஸ், கல்ச்சி, பேபிலான், ஸ்பாட்டை, அப்புறம் வெர்வல் ஃபண்ட் அந்த லிசர்ட் மான்ஸ்டர்ஸ்னு சொல்லி எல்லாத்தையும் சாப்பிட்டு அதோட இழந்த பார்ட்ஸை ரீபில்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் முன்ன விட இப்போ இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒன்று கூடவா ஃபைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதை அட்டாக் வந்து டேச் பண்ணி ஒரு கல்லை பின்னாடி போய் விழுஞ்சா அந்த கல்லியை அடிச்சு போட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. ஸோ அவள் அதுலேருந்து டேச் பண்ணி போகிறான். பட் இந்த டைமில் அதோட ஸ்பீட் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கிறத அவன் நோட் பண்ணுறான். ஸோ இதனால் அதை கொஞ்சம் ஈஸியாக ஃபேஸ் பண்ணலான்னு திங்க் பண்ணிட்டு இருந்தா. பட் அதுக்கும் ஆப் வைக்கிற மாதிரி அதுக்கிட்ட இன்னொரு ஸ்கில்லும் இருக்குது. அதுதான் இந்த பேக் போன் ஸ்பைன். ஆக்சுவலாக இது பார்க்கறதுக்கு பெலுடாவோட அட்டாக் மாதிரி இருக்கலாம். பட் இது பெலுடாவை சாப்பிட்டு அது கிடைச்ச பவர் கிடையாது. ஏன்னா அது பெலுடாவை சாப்பிட்ட மாதிரி எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல. ஸோ மொத்தத்தை சாப்பிட்டு அது கிடைச்ச இந்த புது ஃபார்மில் அதுவே கிரியேட் பண்ண புது டெக்னிக் தான் இந்த பேக் போன் ஸ்பைன். அதை வச்சு தான் இப்போ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இப்போ அது ஸ்பீட் இருக்குன்னு சொல்லி எந்த ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா அதை விட ஃபாஸ்ட் அண்ட் பவர்ஃபுல்லான அட்டாக் தான் இப்போ அதுக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த அட்டாக்கே சமாளிக்க முடியாமல் நம்ம ஹீரோ அந்த அட்டாக் வந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு அடிப்படவும் செய்யுது. இதை பக்கம் நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு பயத்தில் ஒன்றுமே பண்ணாமல் நின்றுக்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்தில் அந்த அட்டாக் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அப்போ நம்ம ஹீரோ மூவ் பண்ணி நம்ம ஹீரோவை காப்பாற்றான். ஸோ அப்படி காப்பாற்றிட்டு அவனை அங்கே வந்து கூட்டிகிட்டு ஓடும்போது அப்போ அந்த மான்ஸ்டர் கீழே இறங்கி அதோட ரைட் ஹேண்ட் கிரவுண்டில் வைக்க கிரவுண்டுக்கு இருந்து ஸ்பைக்ஸ் மாதிரி வந்து அவங்களை அட்டாக் பண்ணுது. அப்போ நம்ம ஹீரோ நம்ம ரியோ தண்டி விட்டு காப்பாற்றுறா. ஸோ இந்த அட்டாக்கை பார்த்துட்டு உடேஸோட அட்டாக் ஆச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ரியோ ஒரு பக்கம் ஷாக் ஆகுறா. பட் அதுக்காக இதை உடேஸை சாப்பிட்டு தான் இந்த அட்டாக்கை யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கிடையாது. ஏன்னா அந்த உடேஸ் இந்த ஃபோனோட சென்டரில் இருக்குது. அதனால் இந்த மான்ஸ்டர் சென்டருக்கு போய் அதை போட்டு தள்ளி அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வரதுன்றது ரொம்பவே லேட் ஆகும். ஸோ அதனால் இது இந்த ஃப்ளோர் பாஸை சாப்பிடல. பட் சப்போஸ் இந்த ஃப்ளோர் பாஸ் கிட்ட போயிட்டு இருந்தா கண்டிப்பாக இது அசால்ட் அதை போட்டு தள்ளிட்டு வந்திருக்கும். ஏன்னா இப்போ இது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த அட்டாக்கை அது கிடைச்ச இந்த புது ஃபார்மால் அதுவே கிரியேட் பண்ணது தான். ஸோ இப்படிப்பட்ட அட்டாக் வந்து தப்பிச்ச நம்பரையும் நம்ம ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவன் அந்த ஸ்பைக்ஸில் குத்து வாங்கி கிடக்குறான். அதை பார்த்துட்டு ரியோ இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஸ்பைஸ்லேருந்து வெளியே வந்தா அவன் வயிற்றுல ரத்தமாக ஓட்டிகிட்டு இருக்கு.
ஸோ அந்த பிளாட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்காக அவன் ஃபயர் பால் மேஜிக்கை அவனோட வயதில் யூஸ் பண்ணிக்கிறான். பிளட்டும் ஸ்டாப் ஆகிடுது. ஆனால் இதுக்கு மேலே அவனால் ஃபைட் பண்ண முடியாது. ஃபங்கு அடியில் அப்போ மயங்க போட்டவளை அப்போ நம்ம ரியோனை தாங்கி பிடிக்கிறா. அப்போ அந்த மான்ஸ்டர் அவங்க 2 பேரையும் அடிச்சு போட்டது. அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் அவங்க அட்டாக் பண்ண வரும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இருக்கிற பானிக்கு நல்லா நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறா. ஆனால் அதுக்குள்ளே போனாக்க அதுக்குள்ளேயே ஒரு சில மான்ஸ்டர்ஸ் இவங்களை அட்டாக் பண்ண ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா அந்த செக்கர் நட்டு, இந்த பக்கம் பார்த்தா ஒரு சில மான்ஸ்டர். ஸோ இதையே ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரியோ அதை கூட ஃபைட் பண்ண ரெடியாக இருக்கேன். அப்போ அந்த செக்கர் நட் அதோட ஸ்பைக்கை யூஸ் பண்ணி அவங்க 2 பேரும் அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அந்த அட்டாக்ல அவங்க 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க. பட் அங்கே இருந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்த்து போயிடுதுங்க. அதே சமயத்தில் இந்த செக்கர் நட்டில் அந்த பாறைக்குள்ளே வர முடியல அப்படின்றதால இப்போதைக்கு அவங்க தப்பிச்சாங்க. ஆனால் அந்த மான்ஸ்டர் இவங்க வெளியே வர வரைக்கும் இவங்களை கொண்டதுக்காக வெளியவே காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, அது போயிடுச்சு. இப்போ ஹீலிங் மஞ்சுக்கை யூஸ் பண்ணலான்னு அவள் ஹீலிங் மஞ்சுக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வயிற்றில் அடிப்பட்ட காயத்தை சரிப்படுத்துகிறான். ஓகே, இதுக்கு முடியும் எங்களால் முடியாது. ஏன்னா நானும் பெண்ணும் இப்போ நிறைய பெண்ணை லாஸ் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோ தூரம் நாங்கள் உயிர் படைச்சது பெரிய விஷயம். இதுக்கு மேலேயும் எங்களால் போராட முடியாது. அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு நான் ஒரு விட்டு கொடுக்குற சுச்சுவேஷனில் இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோவை கண்ணு முடிச்சிடுறா. மிஸ் ரியோ, நான் இங்கே தான் இருக்கேன். அப்போது அந்த ஜெகநட் அது போயிடுச்சு. இனி நம்ம அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். அப்படியா? அப்படின்னா அது இனி நம்மளை அட்டாக் பண்ணாதா? எஸ். அப்போது நம்ம இனிமேல் வீட்டுக்கு போயிடலாமா? எஸ். அப்போ நம்ம சேர்கிட்டையும் மதங்கிட்டையும் போயிடலாம்ல? ஆமாம், நீ சொன்னது சரிதான். இனி நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஹே பெல், லாஸ்ட்டாக ஒரு டைம் ஹீரோ ஃபோன் பண்ணிக்கிறியா? கண்டிப்பாக ரியோன்னு நம்ம ஹீரோவில் ஆக்ட் பண்ணுறான். ஹீரோட இந்த ஃபைனல் மூமெண்ட்டில் இவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்னு எதிர்பார்க்கல. ஹே பெல், இப்போ எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. நான் கொஞ்சம் தூங்கப்பா. கண்டிப்பாக ரியோ, நீங்கள் கண்ணை முடிக்கிற வரைக்கும் நான் உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ரியோ அப்படியே கண்ணை மூடி தூங்க ஆரம்பிக்கிறா. எஸ், இவங்க எப்படி தூங்குறதா இப்போதைக்கு நல்லது. காட், மிஸ் ரியோ நிறைய பேர் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாங்க. அட்லீஸ்ட் இந்த வாட்டியாவது அவங்களுக்கு நல்ல கனவை கொடுங்க. என்னோட பாடி ரொம்பவே பெயினாக இருக்குது. பட் நான் எந்த அளவுக்கு பெயினை ஃபீல் பண்ணுறனோ அந்த அளவுக்கு என்னால் மூவ் பண்ண முடியும். இது வரைக்கும் மிஸ் ரியோ எனக்கு பாதுகாப்பாக இருந்தாங்க. ஆனால் இனி நான் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க போகிறேன். என்னானாலும் சரி, நான் மிஸ் ரியோவை கண்டிப்பாக காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த ஜெகநட் கூட ஃபைட் பண்ண ரெடியாக இருக்கா. ஸோ அந்த மூமெண்ட்டில் இந்த எபிசோடு இதோட முடிச்சிட்டு சரி கேஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்றதே கமெண்ட் பண்ணிவிடுங்க. தென் போன வீடியோவில் அந்த பூனை எதுக்காக நெருப்பில் காமிச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலா என்ன மேட்டர்னா, வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது இயற்கையினை அழித்தது. ஸோ அதை பாஸ் பண்ணுறதுக்காக டிச்சு கிட்ட போகும்போது ஒரு ஆழமான டிச்சில் ஒரு பூனை விழுந்து கிடந்துச்சு. அதோட தலை மட்டும் தான் தெரிஞ்சுது. ஸோ தெத்து போச்சுன்னு நினச்சிதான் அதை தலையை பிடிச்சி தூக்கி வெளியே போட்டேன். பட் அதுக்கு லைட்டாக உயிர் இருந்துச்சு. ஸோ அதனால அந்த பூனையை தூக்கி வீட்டுக்கு கொண்டு வந்து அது மேலே தண்ணியை ஊற்றுனா அது கொஞ்சம் கூட அசையவே இல்லை. பட் அதுக்கு இன்னமும் உயிர் இருந்தது. அதை டிச்சில் ஒரே பொசிஷன் தண்ணியில் இருந்ததால் அதால் அசைய முடியல அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால அதை கொஞ்சம் வார்ம் பண்ணலான்னு சொல்லி ஃபயரை கிரியேட் பண்ணி அதை ரொம்ப நேரமாக நெருப்பில் காமிச்சிட்டு இருந்தேன். பட் ரொம்ப நேரமாக அது இன்னமும் அசையாமல் தான் இருந்துச்சு. பட் நானும் வீட்டுக்கு கொடுக்குற ஐடியா இல்லை. ஸோ அதனால் அது ரொம்ப நேரமாக நெருப்பில் காமிச்சதுக்கப்புறம் ஒரு வழியாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக அசைய ஆரம்பிச்சிது. பட் அதில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அசைய ஆரம்பித்தாலும் அதுக்கு இன்னும் குளிர் எடுத்துட்டு தான் இருந்துச்சு. என்ன அளவுக்குனா அதை கீழே எடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக நெருப்புலேயே உள்ள போச்சு. ஸோ அதை தாங்கி பிடிக்கிறதே ஒரு போராட்டமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் காமிச்சு ஒரு வழியாக அந்த பூனையை கம்ப்ளீட்டாக ரெஸ்கியூ பண்ணியாச்சு. இப்போ அந்த பூனையை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த பூனை அந்த டிச்சில் எப்படி வந்து விழுந்திருக்குன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு தெரியாமல் தான் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டிச்சி கொஞ்சம் ரவுண்டாகவும் கொஞ்சம் ஆழமாகவும் இருந்தது. ஐ திங்க் அது டிச்சியாக என்ன இளவுன்னு தெரியல. பட் அதுக்குள்ளே கொலன்னு இருந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த பூனை விழுந்து கிடந்தது. அது கொஞ்சம் ஆழமாக இருக்கிறதால அதால் அங்கேருந்து ஜம்ப் பண்ணவும் முடியல. ஸோ அது கொலன்னு இருக்கிறதால அதில் நீந்தியே வர முடியல. ஸோ இப்படி தான் அது அந்த இடத்துல மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இதனோட கெஸ்ஸிங் தான். பட் எப்படினாலும் நடந்திருக்கலாம், அது எனக்கு தெரியாது. பட் ஃபைனலாக அந்த பூனையை ரெஸ்கியூ பண்ணிட்டோம். அதை ரெஸ்கியூ பண்ணதுக்கப்புறம் அதுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து மாட்டுக்கொட்டையில் அதுக்கு ஒரு பாக்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி தூங்கலாம் வச்சுட்டு போனேன். பட் விடிஞ்சு பார்க்கும்போது அந்த பூனை அந்த இடத்துல இல்லை. எனிவேஸ் எங்கே இருந்தாலும் நல்லா இருந்தாலும் சரி, ஃபைனலாக அந்த பூனை ரெஸ்கியூ பண்ணிட்டோம். ஸோ இதுதான் மேட்டர். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே வருவோம். ஸோ இந்த எபிசோட் முடிகிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த அனிமியோட சீசன் 4 கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த அனிமிக்கு போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ அடுத்த அனிமியில் நீங்கள் மீட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நன்மைஸ்லாம் லைக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி முடிஞ்சாங்களே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்க சொல்லுங்கள்.
அப்புறம் லைக்கு கமெண்ட் அதெல்லாம் மறக்காமல் போட்டுருங்க. சரி ஓகே, உங்களை நான் மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய். ஐ மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ.